இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின 1 அதிகாரத்தில் 29வது வசனத்தை நாம் சிந்திப்போம். ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, நான் பாடுபடுறதற்கு என்ன காரணம்? இந்த உபத்திரமும் என் வாழ்க்கையில வருத, நான் என்ன தவறு செஞ்சேன்? ஐயோ, எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் சங்கடமாவே இருக்கு? நான் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் ரொம்ப பாதிப்புக்குள்ள கடந்து போயிட்டே இருக்கேன். இதை குறித்து கேள்வி கேட்கப்படும் போது என்னிடத்தில் பதில் சொல்ல முடியாத ஒரு நிலை காணப்படுகிறதே அப்படின்னு சொல்லி ஒரு அங்கலாய்ப்பு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டால், நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டால், இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் பழி வாங்கப்பட்டால், குற்றம் சாட்டப்பட்டால், அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் மறுக்கப்பட்டால், பர்பஸாவே வேணும்னே உங்களை இயேசுவின் நிமித்தம் வெறுக்கிறார்கள், ஒதுக்குகிறார்கள், புறக்கணிக்கிறார்கள், மற்றவர்களுக்கு மத்தியில அதையெல்லாம் வெளியரங்கமா செய்யறாங்க அப்படின்னா நீங்க மனதளவுல பாதிக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் சொல்லிக்கிறார், உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு. அப்ப பாடுகள் பொதுவானது. கிறிஸ்தவ வாழ்க்கையில கண்டிப்பா இயேசுவின் நாமத்து நிமித்தம் பாடுபடுதல் என்பது பொதுவானது. 2வது, பாடுபடுதல் என்பது பாக்கியமானது. நீங்க அதை மறந்துடக்கூடாது. இயேசுவின் நாமத்திற்காக நீங்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு காரியங்களும் அது நிச்சயமாக உங்களுக்கு பாக்கியமா மாறும். ஏன்னா கர்த்தர் அதெல்லாம் கவனிச்சுட்டே இருக்கிறார். என் நாமத்திற்காக என் மகன் அனுபவிக்கிற இந்த கஷ்டங்களெல்லாம் அவனுக்கு ஆசீர்வாதமா மாத்தணும். அது ஆண்டுடைய நோக்கம். அதனால பாடுகள் இனி வரப்போகும் மகிமைக்கு அது ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. தீமை செஞ்சு பாடு அனுபவிக்கிறத காட்டிலும் நன்மை செஞ்சு பாடு அனுபவிப்பது அதிக மேன்மையா இருக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு லெவல் கூட போறீங்க. உங்களை கர்த்தர் அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறார். ஆகவே பாடுகள் உங்களுக்கு பாக்கியம். 3வது, பாடுகள் நிரந்தரம் அல்ல. பாடு என்னைக்குமே இருக்கும் நினைச்சிடாதீங்க. பாடு பெர்மனன்ட் கிடையாது, அது தற்காலிகமானது. இனி வரப்போகும் மகிமைக்கு அது ஒப்பிட முடியாத ஒன்று. அதனால இக்காலத்து பாடுகள் அப்படின்னா இருக்கு. அவ கொஞ்ச காலம் அந்த பாடுகள், அந்த கஷ்டங்கள், சில வேதனைகள், சில மன உளைச்சல்கள், சில தாங்க முடியாத தவிர்க்க முடியாத காரியங்கள் எல்லாம் இருக்கும். ஆனா வாழ்க்கை முழுவதும் அது இருக்கும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. பாடுகள் தற்காலிகமானது. அடுத்தது 4வது, பாடுகள் உங்களுக்கு பிரதிபலனை கொடுக்கக்கூடியது. இம்மையிலும் பலன் உண்டு, மறுமையிலும் பலன் உண்டு. ஆகவே நிச்சயமா நமக்கு இதுக்கெல்லாம் கிரெடிட் இருக்கு. அதனால பாடுகளை குறித்து ஒரு நாள் முறுமுறுக்காதீங்க. பாடுபடுகிற அந்த நிலையிலேருந்து எஸ்கேப் ஆகணும்னு ஒரு நாள் ட்ரை பண்ணாதீங்க. இயேசுவின் நாமத்திற்காக நிந்தைகளையும் அவமானங்களையும் உபத்திரவங்களையும் சகிப்பதற்கு எப்பொழுது ஆயத்தமா இருங்க. நிச்சயம் இதற்கு உங்களுக்கு பிரதிபலன் உண்டு. தேவனே, பாடுகள் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து அதன் வழியாக நாங்கள் நடந்து விசுவாசத்தோடு கரையேற கர்த்தர் உதவி செய்யும். பொறுமையோடு அதை கடந்து செல்ல கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவர் நிச்சயமா இதுக்கெல்லாம் நல்ல பலன் தருவீங்கிற ஒரு நம்பிக்கையோட கடந்து போக உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.